வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜீரா ரைஸ் எப்படி பண்ணாலும் பார்க்க போகிறோம். சீரக சாதம், சீரக மிட்டாய் சாப்பிட்ருப்போம். அதேமாதிரி சாதம் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு தரலாம், இல்லை வீட்டில் வெரைட்டி ரைஸ் மாதிரி ஒரு நாள் இதை கூட செய்யலாம். இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நான் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நெய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா வந்து தெரியாதவங்களுக்கு. இப்போ வந்து அதில் வந்து சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் நல்லா குமிழாக எடுத்து நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூண்டு வந்து நான் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடுசாக கட் பண்ணால் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு பச்சை மிளகாய் சேர்க்கல. நீங்கள் வேணால் ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்காங்க. இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ரைஸில் உப்பு சேர்க்க மாட்டேன், அதனால் வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் முன்னாடியே சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்படியே போட்டு பிசைஞ்சிடலாம். இப்போ நம்மளோட சீரக சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன